இன்றைக்கு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே எழுச்சி பாடல்கள் பாடினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற கணேஷ்குமார் சங்கீர்த்தனை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய தாயார் இங்கே இருக்கிறார். நேற்றைய தினம் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அவர் உட்படுத்தப்பட்ட வேளையிலே சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சாயந்தன் அவருக்காக ஆஜராகினது எனக்கு தெரியும். இந்த விடயம் சம்பந்தமாக மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்திலே நேற்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சாயந்தன் அவர்கள் இந்த வழக்கை நேற்றோடு முடிவுறுத்தும்படியாக, அதாவது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத விடயங்கள் என்று வாதாடியிருக்கிறார். ஆனாலும் நீதவானவர்கள் முதல் நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினாலே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது தாயாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீர்த்தனை சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அவர் சார்பிலே உடனடியாக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்து வெகு விரைவிலே அவரை விடுவிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விவரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிவான் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதிவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்ச நீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீர்த்தனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களை விடவும் ராஜபக்சக்களை விடவும் மிகவும் மோசமான இனவாதத்தை அமைதியாக நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் என்ற ஒரு முகத்தினூடாக அனுர அரசாங்கம் செயற்படுத்தி வருகின்றது என்ற குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையிலாக தற்பொழுது கிளிநொச்சியில் இடம்பெற்ற சொல்லிசை பாடகர் மீது இடம்பெற்ற ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் அந்த இனவாதத்தின் முகத்தை காட்டுகிறது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது கிளிநொச்சியைச் சேர்ந்த கணேசராஜ சங்கீர்த்தனன் என்ற சொல்லிசை பாடகரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்யப்படுகிறார். ஏன் அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார் என்று பார்க்கின்ற போது, யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது சாவகச்சேரியில் இசை நிகழ்ச்சிகள், யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ஆலயங்களில் திருவிழாக்களில் இசை நிகழ்ச்சிகள் வழமையாக இடம்பெறுகின்றது. அந்த வகையில் சாவகச்சேரி பகுதியில் ஒரு இசை ஆலய வழிபாடு திருவிழாவை முன்னிட்டு ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அது இடம்பெற்றது.
அந்த இசை நிகழ்ச்சியில் இந்த கலைஞனான சங்கீதரன் சென்று பாடுகிறார். அவர் பக்தி பாடல்கள், தென்னிந்திய திரைப்பட பாடல்களை அந்த கச்சேரியில் பாடுவதுடன் தமிழ் மக்களினுடைய சொந்த பாடல்கள் சிலவற்றையும் அதில் இணைத்து பாடுகின்ற தற்போது மரபு ஒன்று பாடுகின்ற செயற்பாடுகள் தற்பொழுது மீண்டும் வடக்கில் அந்த கலாச்சாரம் தற்பொழுது மெல்ல மெல்ல எழுந்து வருகிறது. அவ்வாறே அவரும் பாடிய விட்டு அந்த தான் பாடிய காணொளிகளை அவர் பிரத்யோகமாக செம்மையாக்கம் செய்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அந்த சொல்லிசை தானாக எழுதி பாடிய சொல்லிசை பாடலையும் சேர்த்து அதை தமிழின எழுச்சி பாடலாக தற்போது தென்னிலங்கை தரப்பு பார்க்கிறது. அந்த பாடலையும் அவர் சமூக ஊடகத்தில் இணைத்து பகிர்ந்தார். அந்த பாடல் சமூக ஊடகங்களில் உடனடியாக வைரலாகிறது. இதனால் தென்னிலங்கையிலும் பலர் இந்த பாடலை பார்த்து அதை பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினார்கள். இந்த பாடலானது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும், புலிகள் மீள உருவாக்குவதற்கான எழுச்சி பாடல்களை இவர் உருவாக்குகிறார், இவரை கைது செய்ய வேண்டும் என்ற பல்வேறான கோஷங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இதன் காரணமாக சிங்கள பேரினவாதம் என்ன செய்கின்றது? வழமை போல தம்முடைய அராஜக பார்வையினூடாக போலீஸ் காவல்துறையினை பயன்படுத்துகிறது. மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு இது தொடர்பாக ஆராய்ந்து அவரை நேற்று முன்தினம் கைது செய்து சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கிறார்கள். சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முற்படுத்துகிறார்கள். அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஒரு பிரிவின் கீழ் இவர் பாடல்களின் ஊடாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் வகையிலும் மக்களை தூண்டும் வகையிலும் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளையும் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் பாடல்களை உருவாக்கி செயற்படுத்துவதாக குற்றம் சாட்டி பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் அவரை எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற்று தற்பொழுது முதற்கட்டமாக 14 நாட்கள் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதவான் உத்தரவு பிறப்பிக்கின்றார். பாதிக்கப்பட்டவர் சார்பில் சட்டத்திரணி சயந்தன் அவர்கள் அன்றைய தினம் ஆஜராகி ஒரு நீண்ட விவாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார். இவ்வாறான பாடல்கள் ஒருபோதும் விடுதலை புலிகள் மீளுருவாக்குவதற்கு சாதகமாக அமையாது எனவும், இங்கு அவர்கள் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு விடுதலை புலிகள் என்ற பெயரையோ அல்லது வேறு ஒரு பெயரையுமோ பாவிக்கவில்லை. அப்படி என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் கட்சி என்று ஒரு கட்சி இருக்கின்றது, அதில் அரசாங்கம் சார்பாகவும் செயற்படுகின்றது. அத்துடன் விடுதலை புலிகள் என்ற பதம் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது ஏன் இந்த இளைஞனுக்கு மட்டும் இவ்வாறான செயற்பாடுகளால் விடுதலை புலிகள் மீளுருவாகி விடுவார்கள் என்று வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவருடைய வாதம் அமைந்தது. எனவே இது ஒருபோதும் எழுச்சியாக விடுதலை புலிகளை எழுச்சி செய்வதற்காக இந்த பாடல் அமையாது, அவ்வாறான எந்த விதமான அம்சமும் இல்லை என்ற வகையில் வாதிடுகிறார். தற்பொழுது வளர்ந்து வருகின்ற ஈழத்து கலைஞர்களை அடக்குகின்ற வகையிலும் முடக்குகின்ற வகையிலும் இந்த மிரட்டல்கள் காணப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அத்துடன் இந்த கைது தொடர்பாக பல்வேறு அரசியல்வாதிகளும் கருத்துக்களை தெரிவித்ததுடன் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் நேரடியாக இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு சென்று அவருடைய தாயாருடன் சென்று அவரை சந்தித்து உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர் மேற்கொள்ள இருக்கின்றார். அதேபோல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் சட்டத்திரணி காண்டீபன் இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு சென்று அவரை சந்தித்து அது தொடர்பான காணொலியும் ஒன்று கருத்துக்களை தெரிவித்தார். அது இந்த காணொலியும் இணைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கணேஷ்குமார் சங்கீதன் என்கின்ற சந்தேக நபரை நான் சந்தித்திருந்தேன். நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதன் மீதான குற்றச்சாட்டு விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிற வகையிலே அவர் பாடல்களை பாடியுள்ளார் என்கின்ற வகையிலே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே இந்த கைது சட்டத்துக்கு முரணானது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டது, சட்ட விரோதமானது. எந்த வகையில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகளை வென்றெடுப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து கடந்த 33 வருடங்களுக்கு மேலாக தாயக விடுதலைக்காக போராடி வந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய
பாடல்கள் என்பது எங்களுடைய சொந்த அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார்களாலே பாடப்பட்டது. இந்த பாடல்கள் ஒரு வரலாற்றை சொல்லி நிற்கிறது, ஒரு வரலாற்றை காவி நிற்கிறது, ஒரு வரலாற்றை கடத்தி நிற்கிறது என்கின்ற வகையிலே இது ஒரு இனத்தினுடைய இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் என்கின்ற வகையிலே இந்த சங்கீதனுடைய தடுப்புக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த NPP அரசு யாழ் வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட சந்தர்ப்பத்திலே தேசிய தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு அங்கே ஒரு சிலை எழுப்புவதாகவும் அவருடைய விடுதலை பாடல்களை பிரதியாக்கம் செய்து புதிய பாடல்களை அவர்கள் ஒலிபரப்பியிருந்த விடயத்தை நாங்கள் மிக ஆழமாக அறிவோம். அந்த வகையிலே இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டால் தனித்து விடுதலை புலிகளோடு இருந்த அந்த தொடர்பாடலை வைத்து விடுதலை புலிகளை முதன்மைப்படுத்தி வெறும் வாக்கு சேகரிப்புக்காக இந்த இன விடுதலையை விற்ற வரலாற்று நாங்கள் பார்ப்போம். வரலாறு பிறந்த மண்ணே, தேசிய தலைவனை தந்த மண்ணே, வீரம் விளைந்த மண்ணே, மண்ணே மானம் தலைத்த மண்ணே, வரலாறு பிறந்த மண்ணே, தேசிய தலைவனை தந்த மண்ணே, மண்ணே வல்வெட்டி தூரையே, மண்ணே வல்வெட்டி தூரையே. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், NPP வெறுமனே வாக்கு கவர்ச்சிக்காக, வாக்கு வேட்டைக்காக இந்த பாடலை பதிவு செய்து அவர்கள் தேசிய தலைவருடைய வீடு உள்ளிட்ட படங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வாக்கை கபலீகரம் செய்து இந்த விடுதலை போராட்டத்தை விற்று இந்த அரசியலை செய்கிற பொழுது இந்த மண்ணின் மைந்தனாக இந்த விடயங்களை காவி நிற்கின்ற சங்கீதன் இனத்தினுடைய சொத்து. நாங்கள் அவரை காவல் செய்து அவருடைய விடுதலை சம்பந்தமாக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே சங்கீதனுடைய விடுதலை என்பது இந்த இனத்தினுடைய விடுதலை சார்ந்த அறத்தின் வழி நின்ற, மரத்தின் வழி நின்ற அந்த போராட்டத்தினுடைய வலிகளை சுமந்திருக்கின்ற மக்களினுடைய வரலாற்றை கடத்தி நிற்கின்ற அந்த விடயத்திலும் சங்கீதனுடைய விடுதலை மிக அவசியமானது. சங்கீதனுடைய அந்த கைது சர்வதேச மட்டங்களிலே நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை. NPP அரசாங்கத்தினுடைய இந்த போலியான இந்த முகத்தை இன்றைக்கு நாங்கள் முழுமையாக கண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தமிழினத்தின் மீது தொடர்ந்து விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டத்தை நான் ஆதரித்து நிற்பது. விடுதலை புலிகள் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய அரசியல் அபிலாசைகளை காவிச் சென்ற அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுடைய உயிரை சுத்தமாக மதித்து அந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருந்த ஒரு போராட்டத்தினுடைய அந்த வரலாற்றை சொல்லி நிற்கின்ற பாடல்கள் நாங்கள் காவிச் செல்ல வேண்டும். ராமேஸ்வரன் உங்களுக்கு தெரியும், மாவீரர் தின பாடலை பாடியவர் என்னுடைய பாடசாலையினுடைய நண்பன். எனக்கு 3 வருடங்கள் சிரேஷ்ட மாணவனாக என்னுடைய பாடசாலையிலே கற்பித்து வருவர். என்னுடைய ஊரைச் சேர்ந்தவர். அவருடைய அந்த பாடல் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதிலும் உறுதி, தெளிவாக வாழோம் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் என்று உறுதியெடுத்துக் கொண்டு அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களிலே எங்கள் கனவுகளை தாங்கி நிற்கின்ற அந்த தியாகத்தின் படி நின்ற அந்த பாடல்களையும் அந்த அரசியலையும் நாங்கள் பேசியாக வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் இந்த சங்கீதனுடைய விடுதலைக்காக பலதரப்பட்ட வகையிலும் நாங்கள் போராடி இதனை சர்வதேசத்தினுடைய கண்களுக்கு கொண்டு வந்து இந்த PTA பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசு மீண்டும் இந்த சட்டத்தை பாவித்து அப்பாவி மக்களை குறிப்பாக வாழ்நாளிலே அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டிய ஒருவராக இருக்கிறார். மிக குறுகிய இளைய ஒருவர். அவர் நான் இப்பொழுது சந்தித்த பொழுது சொன்னார், தனக்கு கனடாவிலே பாடுவதற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது என்று சொல்லியும் அந்த அனுமதிக்காக கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை அளித்து நிற்கிற பொழுது அந்த கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை தடை செய்வதற்காகவே இந்த விடயங்களை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனினும் நாங்கள் இந்த விடயங்களை அடுத்த நீதிமன்ற தவணையிலே சட்டத்திறனிகள் ஊடாக நாங்கள் இந்த தகவல்களை பாரப்படுத்தி அவருடைய விடுதலைக்காகவும் இந்த அரசினுடைய இந்த அடாவடித்தனங்கள், அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுப்போம். அவருடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம்.